அனைவருக்கும் இனிய தைத்திருநாள் வாழ்த்துக்கள். இன்னைக்கு வீடியோவில் மண்பானையில் நான் எப்படி சக்கரை பொங்கல் செஞ்சேன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் 1.5 கப்பு பச்சரிசி, 1/2 கப்பு பாசிப்பருப்பு எடுத்து அதில் முதல்ல கழுவின தண்ணியை கீழே ஊற்றிட்டு அதுக்கப்புறமா கழுவுற தண்ணியை பானையில் ஊற்றி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி செய்கிறதுனால தண்ணி கொதிக்கும் போது நல்ல நுர கூடி வரும். பானையில் 5லேருந்து 6 கப்பு தண்ணி வரைக்கும் ஊற்றிக்கலாம். தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா அரிசியும் பருப்பையும் சேர்த்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். அடிக்கடி ஓப்பன் பண்ணி கிளறிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அடி பிடிக்காமல் பார்த்துக்க முடியும். அரிசியும் பருப்பும் நல்லா வெந்ததும் 1 கப்பு பால் ஊற்றிக்கலாம். நல்லா குலைவாக வேகணும். அப்போ தான் பொங்கல் நல்லா தளன்னு இருக்கும். பால் ஊற்றி கிளறி ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லத்தை பாகு எடுத்து சேர்த்துக்கலாம் அல்லது பொடிச்சும் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 கப்பு வெல்லம் சேர்த்துக்கிட்டேன். வெல்லம் சேர்த்ததுக்கு அப்புறமா குறைவான தீயில வச்சு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அடி பிடிக்காம பார்த்துக்கணும். வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா 2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 50 ml நெய் சேர்த்து அதில் முந்திரி, திராட்சை, தேங்காய் துருவல் இது எல்லாம் சேர்த்து வறுத்து பொங்கலில் சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளவுதான், சுவையான சர்க்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. நான் இந்த பொங்கலுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சர்க்கரை பொங்கல், வெண்பொங்கல், சாம்பார், மெதுவடை இது எல்லாம் சேர்த்து எடுத்துக்கிட்டேன். நீங்கள் என்னெல்லாம் பொங்கலுக்கு செஞ்சீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.